நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. இந்த ருத்ராட்சம் சம்பந்தமானது, ருத்ராட்சம் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இந்த ருத்ரனோட கண்களில் இருந்து வந்த கண்ணீரால் இந்த ருத்ராட்சமானது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு புராணகால கதை. எத்தனை முகங்கள் எதற்கு உகந்தது, யார் அதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த ஒரு முகம், இரண்டு முகம், 11 முக அமைப்பு கொண்டதை நம்ம என்ன சொல்றோம்? சிவன் அமைப்பு. சிவ பக்தர்கள், சிவன் மேல பற்று பாசம் அதிகம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதை டைரக்டாக நம்ம உடலில் பயன்படுத்தாமல் அதை ஒரு வெள்ளி டப்பாவில் விபூதியில் வைத்து பாதுகாத்து பூஜை செஞ்சு பயன்படுத்தலாம் கருத்து. 3 முக அமைப்பு உள்ளதை இந்த நெருப்பு தத்துவத்தில் பிறந்தவர்கள், சூரியன் சாரத்தில் பிறந்தவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த 3 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். இந்த கண் சம்பந்தமான தொந்தரவு உள்ளவர்கள், நெருப்பில் வேலை செய்யக்கூடியவர்கள், நெருப்பினால் ஆபத்து உண்டு என்று இருப்பவர்கள் இந்த 3 முக ருத்ராட்சத்தை ஒரு சுத்தமான ஒரு பவுச்சில் விபூதி போட்டு அதில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது அக்னி மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகள் இவர்களுக்கு குறைய வாய்ப்புண்டு. குறிப்பாக லக்னத்தில் குரு உள்ளவர்கள், 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களும் பயன்படுத்தலாம், 12ஆம் தேதி பிறந்தவர்களும் பயன்படுத்தலாம். அல்லது குரு பார்க்க கோடி நன்மை என்று நினைப்பவர்கள், இந்த குருவே வரல, கல்யாணம் நின்று போயிருக்கு அப்படிங்கிறவங்க இந்த 3 முக ருத்ராட்சத்தை நம்ம ஒரு வெள்ளி கப்பில் போட்டு அதற்கு வாசனை இருக்கக்கூடிய பூக்கள் கொஞ்சம் அதில் போட்டுட்டு ப்ரேயர் செய்தால், 48 நாட்கள் செய்தால் அவர்களுக்கு திருமணம் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு சில உண்மைகள். 4 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்துபவர்கள் பிரம்மனை அதிகமாக வழிபடக்கூடியவர்கள், ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இருக்கவங்க, ரிசர்ச்சில் இருக்கவங்க இந்த 4 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசையில் எந்த ஒரு வியாபாரம் செய்பவர்களும் தாங்கள் குடியிருக்க வீட்டிலிருந்து கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது உலகம் முழுவதும் வியாபாரம் செய்பவர்கள், இவர்கள் இந்த 4 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். இந்த 4 முக ருத்ராட்சத்தை நாம கழுத்தில் அணியல்னா கூட நம்மளோட பிரீஃப் கேஸில் வச்சுக்கலாம், அல்லது காரில் வந்து என்னென்ன முன்னாடி ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. 5 முக ருத்ராட்சத்தை காலங்கினி கடவுள் அம்சம் பெற்றது. இந்த 6 முகம், 13 முகத்தை முருகன் அமைப்பு கொண்டவர்கள், முருகன் குலதெய்வமாக கொண்டவர்கள் பயன்படுத்தலாம். கனவுல ஆதிசேஷன் வந்துட்டே இருக்கு, பாம்பு, பெரிய பாம்பு வந்துருச்சு, என்னை இந்த மாதிரி கழுத்தில் சுத்திக்கிச்சு, உடல் முழுவதும் சுத்திக்கிச்சு, என்னை வந்து கொத்துறதுக்கு பார்க்குது, என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவர்கள் 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தப்பட்டால் அந்த தொந்தரவுல இருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எங்கள் வீட்டில் குலதெய்வமே வரமாட்டேங்குது, இல்லை கணபதியே வரமாட்டேங்கிறாரு, கணேசரோட அனுகிரகம் இல்லை என்று நினைப்பவர்கள்
8 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை வீட்டில் வைத்து பயன்படுத்தலாம். 9 முக ருத்ராட்சத்தை நாம பைரவர் வழிபாடு செய்பவர்கள் அல்லது ஒரு பெரிய ஒரு டாக் நிறைய வளர்த்துறவங்க, பெட் அனிமல்ஸ் அதிகமாக வளர்த்துறவங்க, ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு பய உணர்வு இருக்குது மனசில், சீக்கிரம் இறந்துருவோம் போல இருக்குது, அப்படி இருக்குது இப்படி நினைக்கிறவங்க இந்த பைரவர் அம்சம் கொண்ட 9 முகமுள்ள ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். 10 முக ருத்ராட்சமானது மகாவிஷ்ணுக்கு உகந்தது. என் 10இல் பிறந்தவர்கள், 19இல் பிறந்தவர்கள், 28இல் பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் சூரியன் உள்ளவர்கள் அல்லது சூரிய உதயமாகக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 10 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம், தவறுதும் இல்லை. இப்படி இந்த ருத்ராட்சத்தோட அமைப்பு என்று பார்க்கும் பொழுது இது போன்ற கருத்துக்கள் புராண காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருது. நமக்கு நம்பிக்கை இருப்பின் நாம் பயன்படுத்தி பார்க்கலாம், தவறுதும் இல்லை. நம்முடைய தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் இந்த கணக்கன்பட்டி ஐயா சித்தர் அவர்கள் 10-12 வருடத்திற்கு முன்பாக அவர் கொடுத்த 24 ருத்ராட்ச மரங்கள் முழுவதும் 3 முக ருத்ராட்சமாக வந்துள்ளது. அது முக்கியமான சில விசேஷ காலகட்டங்களில் அன்னதானத்திற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ருத்ராட்சமானது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நடந்து முடிஞ்ச இந்த சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானத்துக்கு கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ருத்ராட்சம் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வீட்டில் ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளி வந்த மாதிரி, வீட்டுக்கு ஒரு விளக்கு ஏற்றப்பட்ட மாதிரி, வீட்டுக்கு வெளிச்சம் வந்தது போன்ற எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற என்னன்னு கேட்டீங்கன்னா 3 முக சூரியன் அமைப்பு கொண்ட, அக்னி தேவதை அமைப்பு கொண்ட ருத்ராட்சம் தேவை என்றால் கண்டிப்பாக எங்களை நீங்கள் அணுகலாம். 9944439027 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன முறை அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள். ஆகவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவிலும் மனிதனுக்கு உகந்த வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உண்டான கருத்துக்களை நம்ம நிறைய கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். தங்களுக்கு பிடித்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி பாருங்கள், தவறுதும் இல்லை. அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மவ சிவ. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும் கோல்ட் டைம் நியூமராலஜி.